ரொம்ப நல்ல படம் சார் வல்லமை. இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பிரேம்ஜி தான் சார். ஆமாம், வழக்கமாக காமெடி ஒரு விளையாட்டாக பண்ணுறவரை இந்த படத்தை ரொம்ப சீரியஸாக ரொம்ப யதார்த்தமாக பொறுப்புள்ள ஒரு அப்பாவாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு யதார்த்தமான படம். ஒரே ஒரு பாட்டு எமோஷ்னல் சாங்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான படம். இன்றைக்கி எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த சூழலில் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நல்ல படம் சார். நல்லா இருக்கு படம். பெண் குழந்தைகளை வச்சிருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்களோ அதை கதைக்களமாக கொண்டு இது படத்தை எடுத்திருக்காங்க. பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அப்பா மகள் பாண்டிங் சாங் இருக்குது. அது கொஞ்சம் ஹார்ட் மெல்ட்டிங்காகவும் நல்லா இருக்கு பார்க்குற மாதிரி. அவரை காமெடி கேரக்டராக பார்த்த நம்ம அவருக்குள்ள இவ்வளோ டேலண்டான ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக தான் தெரியுது. இவ்வளோ திறமையை வச்சுட்டு அவர் காமெடியில் போய் இருந்திருக்காங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த படம் அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். கண்டிப்பாக அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது அவரோட நடிப்பு. அப்பா மகள் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற எல்லா கதாபாத்திரமும் நல்லா இருக்கு. இதை இயக்குனர் பிரேம்ஜி அவங்கள புதுசாக உயிரோட்டமாக கொண்டு காமிச்சிருக்காங்க அவரோட கதையை. அதனால நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு அந்த பொண்ணு. இந்த படத்தில் புதுமுகமானு எனக்கு தெரியாது, பட் ஆனால் ரொம்ப நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், அது நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூ சார். நான் தான் வல்லமை படத்தோட இயக்குனர் கருப்பையா முருகன். படம் இப்போ தான் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரோம். மக்களாக பார்த்துட்டு வர்றேன். படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. மக்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படங்கள் நிறையா வந்துட்டு கத்தி வெட்டு குத்து ரத்தம் கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாறுபட்டு ரொம்ப லைவாக ரொம்ப யதார்த்தமான படம் இது அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பிரேம்ஜி பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிக்கிறார், காமெடி தான் பண்ணிட்டு தெரிஞ்சார். ஸோ அவரை வேறு ஒரு வெர்ஷனில் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலியல் பிரச்சனை குழந்தைங்களுக்கு நிறைய ஏற்பட்டு இருக்குது. தினம் 4 செய்தியை நான் பார்க்குறோம், டிவிலையோ பேப்பர்லேயோ பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த கதை பார்த்திங்கன்னா சைல்டு அபியூஸ் கதைங்கிறதுனால இன்றைக்கி இந்த கதை மக்கள்கிட்ட போய் சேரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. இன்றைக்கி இந்த கதை ரொம்ப அவசியமான கதை, நிச்சயமாக தேவையான கதை, தேவையான படம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சமூகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். அதை நம்ம மக்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாத்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் நினச்சது நடந்திருக்கு. படத்துக்கு நிச்சயமாக நல்ல சக்ஸஸ் கிடச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. பிரேம்ஜி சாரும் அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தருமே அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. இந்த சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ், ஒரு அவேர்னஸ் மூவியாக இருக்குது ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. ஜிகேவி மியூசிக் டைரக்டரு நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் ஒன்றும் செம்மையாக இருக்குது ப்ரோ. எல்லாமே அழகாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். கண்டிப்பாக ப்ரோ, மெசேஜ் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, குழந்தைங்க எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது படம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவரோட ஆமாம் கண்டிப்பாக அவர் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அவரை. இன்னும் இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்குமே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சார், செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க நேம் தெரில, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அப்பா பொண்ணுக்கு சென்டிமெண்ட் சாங்கு செம்மையாக இருக்குது. இருக்கிறது அந்த ஒரு சாங் தான் நல்லா இருக்குது. லைன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. அடுத்து ஒரு அப்பா பொண்ணுக்கு இடையில இருக்கிற சாங்கு நல்லா ட்ரெண்ட் ஆக போகுதுன்னா அது இந்த சாங் இருக்குது. கண்டிப்பாக சார், ஃபேமிலியோடு பார்த்தோன்னா தான் தெரியும். பிள்ளைங்களுக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். நம்ம அம்மா அப்பாட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன தான் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்தாலுமே இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஃபேமிலியாக உட்காந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு தாட் வரும். படம் நல்லா இருக்குது, நல்ல மெசேஜ் சார்.
இந்த மாதிரி படத்துக்குலாம் க்ரௌடே வர மாட்டேங்குது. வெட்டு குத்து படத்துக்கு தான் க்ரௌட். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா ஒரு விஷயம் நல்லது சொல்லும்போது அங்கே யாரும் நிற்க மாட்டாங்க. நல்ல விஷயத்த ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்கும் போது அதுக்கு கொஞ்சமாச்சும் வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரீச் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங்கில் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நல்லா ரீச் ஆகும். பொதுவாகவே அதுதான் நடக்குது. சினிமா பொறுத்த வரைக்கும் வெட்டு குத்து அடி கொலை கதையே இல்லைனாலும் அது பயங்கரமாக ரீச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வந்து பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த ஸ்டோரி ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்ல மெசேஜ். இப்போ பிரேம்ஜி வந்து இதே மாதிரி கேரக்டர் நடிச்சா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நல்ல கேரக்டராக எடுத்து நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இவரை டிஃப்ரெண்ட்டாக இப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு நடிகரை நம்ம இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா காமெடியனா அந்த மாதிரியே தான் இருந்திருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேரக்டர் ரோல் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனது அவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு.